ஈரோடு மாவட்டம் திண்டல் பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின், பெண்கள் பாதுகாப்பில் திராவிட மாடல் ஆட்சி பல முன்னேற்றங்களை சாதித்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருந்ததாகவும், தற்போது சிறுமிகள் மீதான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கும் வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கூறினார். அதிமுக பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சொல்லுச்ச. அண்ணா அடிக்காதீங்க அண்ணா, வலிக்குதுன்னு அப்பாவி பெண்கள் கண்ணீரோடு கதறினாங்களே, இப்பவும் நம்முடைய காதுகளில் அது ஒலிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த கதறல் கூட பழனிசாமியோட மனசாட்சியை உழுக்கலையா? ஆனால் அந்த வழக்கையும் முறையாக நடத்தி குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வாங்கி தந்து 85 லட்சம் ரூபாய் இழப்பீட்டையும் இன்றைக்கு வாங்கி தந்த ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. பொள்ளாச்சி வழக்கு மட்டுமா? ஒரு பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை யார் கொடுத்தார்? டிஜிபிஏ கொடுத்திருக்கிறார். அதை பாதுகாத்தது யார்? இப்போ எதிர்க்கட்சி தலைவராக அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பழனிசாமி தானே. அந்த பெண் எஸ்பியை வழிமறிச்சு ஒரு டிஜிபியே மிரட்டினது பழனிசாமி ஆட்சியில் தானே. இந்த வழக்கில் கூட தண்டனை வாங்கி கொடுத்தது நம்ம ஆட்சியில் தான். இதெல்லாம் மட்டுமல்ல, பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அதிமுக ஆட்சிகளுக்கும் பெரிய ஹிஸ்டரி இருக்கு. ஆனால் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு சட்டங்களை நிறைவேற்றி இருக்கக்கூடிய நம்முடைய ஆட்சி தான் திராவிட மாடல் அரசு. மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், புதுமை பெண் உள்ளிட்ட திட்டங்கள் பெண்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு வழிவகுத்துள்ளதாக அவர் விளக்கினார். அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை விமர்சித்த முதல்வர் ஸ்டாலின், மாநில உரிமைகள் மற்றும் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக திமுக கூட்டணி தொடர்ந்து செயல்படும் என உறுதியளித்தார். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். திருவல்லிக்கேணி டாக்டர் பெசன்ட் சாலையில் உள்ள தேர்தல் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் ஆர் சுகந்தியிடம் மனுவை சமர்ப்பித்து உறுதிமொழி ஏற்றார். 2021 சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் வெற்றி பெற்ற உதயநிதி ஸ்டாலின் தற்போது 2வது முறையாக மீண்டும் போட்டியிடுகிறார். மனு தாக்கலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் உதயநிதி, இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக இருக்கும் என்றும், முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வருவார் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கான பாஜக வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலுக்கு பாஜக தேசிய தலைமை ஒப்புதல் வழங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை உட்பட 27 பேர் அடங்கிய வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களை இறுதி செய்ய இன்று டெல்லியில் காங்கிரஸ் மத்திய தேர்தல் குழு கூட்டம் நடைபெறுகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு மாதமாகியும் வேட்பாளர் தேர்வில் முடிவு எடுக்க முடியாமல் சிக்கல் நீடித்து வந்தது. ஸ்கிரீனிங் கமிட்டி பலமுறை கூடினாலும் கருத்து வேறுபாடுகள் எழுந்ததால் ஒவ்வொரு தொகுதிக்கும் 3 பேர் வீதம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் முக்கிய கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டு இறுதி முடிவு எடுக்க உள்ளனர். ஏப்ரல் 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் வேட்பாளர் பட்டியல் நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தவேக தலைவர் விஜய் பெரம்பூர், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் கடந்த மார்ச் 30ஆம் தேதி விஜய் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதற்காக சென்னையிலிருந்து தனி விமானத்தில் திருச்சி புறப்பட்டார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து பிரச்சார வாகனத்தில் ஏறிய விஜய் அங்கிருந்து ரோட் ஷோ நடத்தினார். அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.
ஆபத்தை உணராமல் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொண்டர்கள் புடைசூழ பாலக்கரை பகுதியில் உள்ள மாநகராட்சி 2வது மண்டல அலுவலகம் வந்தடைந்த விஜய் தேர்தல் நடத்தும் அலுவலர் முத்து முருகேச பாண்டியிடம் வேட்புமனு தாக்கல் செய்து உறுதிமொழி ஏற்றார். கடந்த தேர்தலின் போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என திமுக கூறிய வாக்குறுதி என்ன ஆனது என தவிக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசு காலி பணியிடங்கள் சொன்னபடி நிரப்பப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். வசதியான வாழ்க்கையை தூக்கி எறிந்துவிட்டு மக்களுக்காக வந்துள்ளதாக பிரச்சாரத்தின் போது விஜய் தெரிவித்தார். எதிர்வரும் தேர்தல் விசில் புரட்சி தேர்தலாக இருக்கட்டும் என்றும் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தென் மாவட்டங்களில் உள்ள 22 சட்டமன்ற தொகுதி வேட்பாளர்களை ஆதரித்து வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி திருநெல்வேலி சுத்தமல்லியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட உள்ளார். 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை அறிவித்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் மண்டல வாரியாக பிரச்சாரம் நடத்த தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து நெரிசல், அனுமதி சிக்கல்கள் போன்ற நடைமுறை பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு ஒரே மேடையில் பல தொகுதி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பிரச்சாரம் செய்யும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாணியிலான இந்த அணுகுமுறைக்கு ஏற்ப மேடை அமைப்பு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரமாக செய்யப்பட்டு வருகின்றன. தேர்தல் மேலாண்மை பொறுப்பிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டதாக பரவிய தகவலுக்கு காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் மறுப்பு தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் தான் ராஜினாமா செய்துவிட்டதாக யார் சொன்னது என கேள்வி எழுப்பினார். புதுச்சேரியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்கள் வண்ண புகைப்படம், பெயர், சின்னம் பொருத்தும் பணி தொடங்கியது. வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் நிலையில் EVM இயந்திரங்கள் விரைவில் வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. புதுச்சேரியில் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்துள்ள நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை ரோட் ஷோ மூலம் தீவிர பிரச்சாரம் மேற்கொள்கிறார். நாளை மாலை 3:15 மணிக்கு புதுச்சேரி விமான நிலையம் வரும் அவர் அங்கிருந்து அஜந்தா சிக்னல் சந்திப்பிற்கு சென்று அங்கிருந்து அண்ணா சாலை வரை சுமார் 1.7 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ நடத்தவுள்ளார். இந்த நிகழ்ச்சி சுமார் 1 மணி நேரம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் வருகையை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கேரளாவில் இடதுசாரி கூட்டணியின் தேர்தல் அறிக்கையை முதலமைச்சர் பினராயி விஜயன் வெளியிட்டார். கேரளத்தில் வறுமையை முழுமையாக ஒழிப்போம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வாக்குறுதி அளித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,950 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,11,600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 255 ரூபாய்க்கும், 1 கிலோ கட்டி வெள்ளி 2,55,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நாடு முழுவதும் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கையை 543லிருந்து 816ஆக உயர்த்தும் முக்கிய மசோதாவை மத்திய அரசு விரைவில் தாக்கல் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நிறைவடைந்தாலும் வழக்கம் போல் காலவரையின்றி ஒத்திவைக்காமல் ஏப்ரல் மாதம் மத்தியிலோ இறுதியிலோ மீண்டும் கூட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு செயல் வடிவம் கொடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதே இதற்கு காரணம். அது தொடர்பான முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரை இந்த மாதத்தில் மீண்டும் கூட்ட திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.
2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அல்லாமல் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்து அதன் மூலம் 33% பெண்கள் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த அரசு பரிசீலித்து வருகிறது. மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் வகையில் தற்போதைய மக்களவை தொகுதிகள் எண்ணிக்கை 543 816 அதிகரிக்கப்படும். இதன்படி மொத்தம் சுமார் 273 தொகுதிகள் பெண்களுக்கு ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றம் நடைமுறைக்கு வந்தால் 2029 மக்களவை தேர்தலிலிருந்து பெண்கள் இடஒதுக்கீடு அமலுக்கு வரும். ஏற்கனவே தொகுதி மறுவரையறையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்படும் தொகுதிகளின் எண்ணிக்கை குறைப்பதற்கான வாய்ப்பிருப்பதாக திமுக உள்ளிட்ட பிரதான எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து உரிமை குரல் எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் மீதான சுங்க வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நீடித்து வரும் போர் காரணமாக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்பட்டதால் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து அதன் பின்னணியில் பல்வேறு தொழில்துறைகளில் பயன்படுத்தப்படும் பெட்ரோ கெமிக்கல் மூலப்பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதன் விளைவாக உற்பத்தி செலவுகள் உயர்ந்து ஜவுளி, பிளாஸ்டிக், மருந்து, வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல துறைகள் அழுத்தத்தை எதிர்கொண்டு வருகின்றன. இந்த சூழலில் உள்நாட்டு தொழில்துறைக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் மீதான சுங்க வரியை மத்திய அரசு முற்றிலும் நீக்கியுள்ளது. அன்ஹைட்ரோஸ் அமோனியா, மெத்தனால், பினால், PTA உள்ளிட்ட பல முக்கிய பெட்ரோ கெமிக்கல் பொருட்கள் இந்த சுங்க வரி விலக்கு பட்டியலில் இடம்பெற்றுள்ளன. இந்த நடவடிக்கை இறுதியில் நுகர்வோருக்கும் விலை நிவாரணம் கிடைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புனித வெள்ளி மற்றும் ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு 3 நாள் தொடர் விடுமுறையை ஒட்டியும் மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்வாலும் உள்நாட்டு விமான டிக்கெட் கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு குறைந்தபட்ச கட்டணம் 6,503 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 17,021 ரூபாயாகவும், சென்னையிலிருந்து மதுரைக்கு குறைந்தபட்ச கட்டணம் 5,467 ரூபாயாக இருந்த நிலையில் 13,147 ரூபாயாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு குறைந்தபட்ச கட்டணம் 4,521 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5,615 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து கோவைக்கு சாதாரண கட்டணம் 4,966 ரூபாயாக இருந்த நிலையில் 16,496 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து சேலத்திற்கு சாதாரண கட்டணம் 4,088 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 5,051 ரூபாயாகவும், கொச்சிக்கான சாதாரண கட்டணம் 4,840 ரூபாயாக இருந்த நிலையில் 18,071 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு சாதாரண கட்டணம் 3,071 ரூபாயாக இருந்த நிலையில் 16,496 ரூபாயாகவும், ஹைதராபாத்திற்கான சாதாரண கட்டணம் 4,779 ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது 19,453 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விமான டிக்கெட் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். சட்டமன்ற தேர்தல் காரணம் காட்டி சென்னையில் நடக்கும் IPL போட்டிகளை தள்ளி வைக்க கோரிய மனு. போட்டியை பார்க்க விரும்பவில்லை என்றால் வீட்டிலேயே இருங்கள் என மனுதாரர் மீது சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக கேள்வி எழுப்பியுள்ளது. நாட்டில் உர தட்டுப்பாடு குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் மத்திய அமைச்சர் JP நட்டா ஆலோசனை நடத்தினார். விவசாயிகளுக்கு யூரியா, DAP உர தட்டுப்பாடு வராத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். அடுத்த 2 முதல் 3 வாரங்கள் ஈரானை கடுமையாக தாக்குவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பகிரங்கமாக அறிவித்துள்ளார். எரிபொருள் விநியோக அச்சுறுத்தலுக்கு மத்தியில் ட்ரம்பின் அறிவிப்பு உலக நாடுகளை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. IPL தொடரில் இன்றைய 6வது லீக் போட்டியில் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டி இரவு 7:30 மணிக்கு தொடங்குகிறது. ரன்பீர் கபூர் நடிக்கும் ராமாயணா படத்தின் டீசர் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வெளியாகியுள்ளது. நிதிஷ் திவாரி இயக்கத்தில் யாஷ், சாய் பல்லவி நடிப்பில் பிரம்மாண்டமாக உருவாகும் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.